அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. திருக்குர்ஆனினுடைய இறுதி இரண்டு அத்தியாயங்கள் கண்திஷ்டியை நீக்கும் அருமருந்து என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல்வேறு துஆக்களை சொல்லிக் கொடுத்தவர்கள் இது உங்களை கண்திஷ்டியிலிருந்து காக்கும் என்றார்கள். தமிழ் பழமொழி ஒன்று இப்படி சொல்லுகிறது, கல்லடி பட்டாலும் கண்ணடி படாதீர்கள் என்கிறது. பல மனிதர்களுடைய உள்ளங்களில் நம்மினுடைய வறட்சி பற்றி ஏற்படுகிற கெட்ட அதிர்வுகள் நம்மினுடைய வறட்சியை முடக்கி போடும் என்கிறது உளவியல். நம்மினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள், இலக்குகள், லட்சியங்கள் அடைய முடியாமல் இடைநிறுத்தமாய் போவதற்கு காரணம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மினுடைய வறட்சியால் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி கொள்கிற கெட்ட அதிர்வுகள் தான் என்கிறது மனோதத்துவம். நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி காண வேண்டுமா? மௌனம். ஒரு வாகனம் வாங்க போகிறீர்களா? அமைதியாக இருங்கள். ஒரு வீடு கட்டப் போகிறீர்களா? அமைதியாக இருங்கள். உங்களுடைய படிப்பில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து மேல் படிப்பிற்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள போகிறீர்களா? அமைதியாக இருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போகிறீர்களா? அமைதியாக இருங்கள். வாழ்க்கையில் சிறந்த ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அமைதியாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் அமைதியாக இருங்கள். நம்மினுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான முடக்கங்களுக்கு காரணம் நம்மினுடைய வாய்மொழிதான். நம்மினுடைய எதிர்கால திட்டங்களை பற்றியும், எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியும், நம்மினுடைய இலக்கு என்ன என்பதை பற்றியும், நம்மினுடைய லட்சியம் என்ன என்பதை பற்றியும் நாம் வாயை மூடிக்கொள்ளாமல் நிறைய நபர்களிடம் பேசுகிற போது ஏற்படுகிற ஒரு விதமான உத்வேகத்தில் அந்த வார்த்தைகளை நாம் மொழிந்து விடுகிறோம். ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நம்மினுடைய வறட்சியில் வாழ்த்தி துவா செய்பவர்களாக, பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை உறுதிப்பட சொல்ல முடியாது. நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய எண்ணங்களில் ஏற்படுகிற கெட்ட அதிர்வுகள் நம்மினுடைய வறட்சியை முடக்கி போடும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மினுடைய எல்லா விதமான அசைவுகளும், எல்லா விதமான நடவடிக்கைகளும் அமைதியோடு கூடியதாகவும், மௌனத்தோடு கூடியதாகவும், நிசப்தத்தோடு கூடியதாகவும் அமைய பெற்றதென்றால் நினைத்த காரியத்தில், நினைத்த நேரத்தில் வெற்றி பெறலாம். எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.